இந்த மீசான் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை பார்க்கிற இடத்துல ஆச்சரியமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம கணக்கே எடுத்திருக்க மாட்டோம். அங்கவீனம் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்தில் நம்ம என்னதான் நம்ம உதவியெல்லாம் செஞ்சிட்டாலும் அவர்களுடைய அமல்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் எங்களுடைய உள்ளத்தில் என்ன தரத்தில் வச்சுக்கிறோம். ஆனால் ஹதீஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அராக்குச்சியை பிடிப்பதற்காக என்ன செய்தார்கள்? ஏறினார்கள். அப்படி ஏறுற நேரத்தில் அவனுடைய கெண்டைக்கால் விலகிச்சு, அதாவது டிரஸ் விலகிச்சு, கெண்டைக்கால் விலகிச்சு, அது ஸ்லிம் ஆயிடுச்சு மிச்சம். அது ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய பார்க்க நல்லா இருக்காது. அதை பார்த்து நபி தோழர்கள் ஒரு சிலர் சிரித்துட்டாங்க, பார்த்துட்டு சிரிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்மத் தல்ஹகூன், நீங்க எதை பார்த்து சிரிக்கிறீங்க? எதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க? அந்த மின் திக்கத்தி சாக்கை, அந்த கெண்டைக்காலுடைய நளினம் சம்பந்தமா பார்த்து சிரிப்பதை ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க. மிம்மத் தல்ஹகூன், எதை பார்த்து சிரிக்கிறீங்க? லஹுமா அஸ்கலு ஃபில் மீசானி மின் உஹத், உஹதுடைய மலையின் பாரத்தை விட தராசில் அது பாரமானது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அல்லாஹ் அங்கவீனத்தை கொடுத்தானே, அந்த அங்கவீனத்துடைய நன்மை அவ்வளவுதான். கால் உள்ளவன் சம்பாதிக்காத நன்மை அது. எப்படி கால் அங்கவீனமாகிட்டு, அந்த கால் அங்கவீனத்தின் காரணமாக அவர் எதுவுமே அந்த காலால் செய்யாது விட்டாலும் அதுக்குரிய நன்மை என்ன? உஹது மலை அளவுக்கு பாரமான நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.